என் பேர் கீதா ராணி. நான் அரியலூர் மாவட்டத்துல இருந்து வரேன். எனக்கு வந்து டிஆர்பி அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா டிஆர்பினாவே ரொம்ப வந்து கஷ்டம், அது படிக்க முடியாது, பாஸ் பண்றது ரொம்ப சிரமம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அப்படிதான் நானுமே நினைச்சிட்டு இருந்தேன். ஐன்ஸ்டீன் டிஆர்பி கோச்சிங் சென்டர் வந்து பாஸ் பண்ண மூலியமா தான் எனக்கு இந்த சென்டர் வந்து தெரிஞ்சது. அவங்க வந்துட்டு சொன்னாங்க, நீங்க சார் போய் வந்துட்டு பாருங்க அப்படின்னு சாருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்தாங்க. சாருக்கு வந்து கால் பண்ணேன். நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், குரூப் 4 தான் சார் நான் படிச்சுட்டு இருக்கேன். 15 இயர்ஸ் எனக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு. 2007 வந்து முடிச்சேன். அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. அது கிளாஸ்ல தான் வந்து பண்ணேன் எம்எஸ்சி. சோ ஒண்ணுமே தெரியாம இருக்கும் பொழுது சார் சொன்னாங்க, நீங்க 2 கிளாஸ் வந்துட்டு வாங்க, 2 கிளாஸ் நீங்க வாங்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எனக்கு 50% தான் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு, ஏன்னா நான் புதுசா வந்ததுனால. செகண்ட் கிளாஸ் வரும்போது ரொம்பவே எனக்கு திருப்திகரமா அமைஞ்சது. சார் வந்து சொன்னாங்க, லேப்டாப் ஃபர்ஸ்ட் டிஆர்பி வரும்போது லேப்டாப் கிட்ட இருக்கணும், ஏன்னா எனக்கு டெஸ்ட் வந்து ஷேர் பண்ற வந்து கிடையாது, ஒன்லி ஆன்லைன் எக்ஸாம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஆன்லைன் எக்ஸாம் வந்து இங்க நடக்கும் பொழுது நமக்கு அந்த மெயின் டிஆர்பிக்கு போகும்பொழுது அதுல ஈஸியா நமக்கு அது ஒண்ணு. இன்னொன்னு சார் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப எங்கிட்ட இருந்து எடுக்காமே எனக்கு தெரியல. அவ்வளவு சூப்பரா வந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாரு. கொஸ்டின்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த கொஸ்டின்ஸ் தெரியவே தெரியாது. அதாவது ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியும். நான் வந்து என்ன கேட்டேன்னா, ஸ்பெசிஃபிக்காவே சார் கிட்ட வந்து கால் பண்ணி, சார் எனக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சரே ஒண்ணுமே தெரியல சார், அதுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல மேடம், நீங்க எங்களை நம்பி வந்துட்டீங்க, சோ கட்டாயம் வந்து நீங்க வந்து உள்ள கவர்மெண்ட் ஜாப் உங்களை அனுப்பிட்டுதான் எங்களுக்கு வந்து வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க.